ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் 3 இன்கமோட ப்ரொவிஷன்ஸ் ரூல்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபேமிலி பென்ஷன், ராயல்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் நீங்கள் ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே இன்கம் இருக்கும். நம்ம இதில் டிவிடெண்ட் இன்கம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கேஷுவல் இன்கம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாகவே நிறைய இன்கம் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பென்ஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த ராயல்ட்டி இன்கம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷனுக்குரிய ரூல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் பேஜ் நம்பர் 9.20 இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷனோட ரூல்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கம்பல்சரி அக்யூசிஷன் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து ஏதாவது தேவைக்காக ஒரு அசசியோட லேண்டையோ இல்லை ஹவுஸையோ ஏதோ ஒரு பொருளையோ வந்து கம்பல்சரியாக அக்யூசிஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக காம்பன்சேஷன் பே பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த காம்பன்சேஷன் பார்த்திங்கன்னா வேறு ஹெட்டிங் ஆஃப் இன்கமில் சார்ஜபிள். அதிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட்டிங்கில் வந்து சார்ஜபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷனை வந்து இல்லை என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் அப்படின்னும் சொல்லலாம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் 50% டிடக்ட் பண்ணிவிட்டு மீதி வந்து என்ன டேக்ஸபிள். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பென்ஷன். இந்த ஃபேமிலி பென்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரூல்ஸ்? ஃபேமிலி பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் ஒரு எம்ப்ளாயி அவர் வந்து பென்ஷன் ரிசீவ் பண்ணலாம். அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பென்ஷன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் பென்ஷன் ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்க அசசி அப்படின்னும் போது அந்த இன்கம் பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும். ஓகே, ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா விடோஸ் இல்லை அவங்களோட லீகல் ஹேர்ஸ் தான் இந்த ஃபேமிலி பென்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. எவ்வளோ வந்து இந்த டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னா அந்த பென்ஷனில் 33/1/3%, ஓகேவா, கேல்குலேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் ஒன்று 15,000. ஃபஸ்ட்டு இதை கேல்குலேட் பண்ணுங்கள். இந்த 15,000ஓட அதை கம்பேர் பண்ணுங்கள். விச்எவர் இஸ் லெஸ் அதுதான் வந்து டிடக்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு அது வந்து ஃபார்மேட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி பென்ஷன் பாருங்கள், ஃபேமிலி பென்ஷன் அது வந்து 33/1/3 நீங்கள் 1/3 ஆஃப் பென்ஷனும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்டு என்னன்றதை எழுதினோம், அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 இல்லை இந்த 33/1/3 ஆஃப் பென்ஷன் விச்எவர் இஸ் லெஸ். ஓகே, இதுதான் ஃபேமிலி பென்ஷனுக்குரிய ரூல்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம். இந்த ராயல்ட்டி இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் எழுதக்கூடிய ஆத்தர் ஒருத்தராக இருப்பார், அதை பப்ளிஷ் பண்ணுறவங்க வேறு கம்பெனியாவோ ஏதாவது புக் சென்டராகவோ இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த புக்ஸை எழுதினவங்களுக்கு வந்து பப்ளிஷிங் கம்பெனி வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ராயல்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராயல்ட்டி இன்கமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை எழுதுறதுக்காக ஆத்தர் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ உங்களோட ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராயல்ட்டி இன்கம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு. ஸோ புக்கை எழுதுறதுக்காக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணி காட்டலாம். இப்போ இந்த 3 இன்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 இன்கமும் இருக்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணினா சில இன்கமோட இந்த 3 இன்கம் இருக்கிற மாதிரி நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகராஜன் ஆத்தர் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பென்ஷன் இருக்கா, ஃபேமிலி பென்ஷன் இல்லை ராயல்ட்டி ஃபார் ரைட்டிங் புக்ஸ் இருக்குது. ஓகே,
ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் வித் எ கம்பெனி 10,000, ராயல்ட்டி ஃபார் ரைட்டிங் புக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கு கொடுத்துருக்காங்க, இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர்டு டூரிங் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி, டிவிடெண்ட்குரிய ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் அமௌண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ராயல்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ராயல்ட்டி ரிசீவ் பண்ணாங்க 80,000 இல்லையா, அதில் வந்து அந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் காட்டணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் 20,000. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கிடைக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சம்மும் கொடுத்துருக்காங்க ராயல்ட்டியோட. ஓகேவா, இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க, கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராயல்ட்டிக்கு என்ன ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000, அதுக்குரிய எக்ஸ்பென்சஸ் 5,000 மைனஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்வேர்ட் பசில் ப்ரைஸஸ், இது பார்த்தீங்கன்னா ரிசீவ்டுன்னு கொடுக்கல, இல்லை நெட்டுன்னு கொடுக்கல, அதனால நம்ம கிராஸ்அப் பண்ண தேவையில்லை. இந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூணுத்தையும் டோட்டல் போட்டிங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டும் நாகராஜன் புக்கில் இருந்த அந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் டு ராயல்ட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளோட ரெட்டி புக்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரெட்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸசைஸ் நம்பர் 20 இந்த ப்ராப்ளமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா, ராயல்ட்டி இன்கம் இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த எக்ஸசைஸ் நம்பர் 20ல் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேமிலி பென்ஷன் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. கிராஸ் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் கிராஸ்அப் பண்ண தேவையில்லை. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், யூனிவர்சிட்டி ரெம்யூனரேஷன் ஃபார் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸாமைனர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எக்ஸாமைனராக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெம்யூனரேஷன் கிடைக்கும். இதுவும் வந்து உங்களோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் வரும். நிறைய சின்ன சின்ன இன்கம் வரும். ஒவ்வொரு அந்த மாதிரி சின்ன சின்ன இன்கம் எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போடும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஓகே, அடுத்து இந்த ராயல்ட்டி ஃபார் ரைட்டிங் புக்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸும் இருக்குது, என்ன அமௌண்ட்டுன்றதும் இருக்குது. அடுத்து டிவிடெண்ட் ஃப்ரம் ஏ டொமஸ்டிக் கம்பெனி, இன்டரிம் டிவிடெண்ட், ஃபேமிலி பென்ஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபேமிலி பென்ஷன், ராயல்ட்டி, யூனிவர்சிட்டி ரெம்யூனரேஷன் தான் நம்ம இன்றைக்கி புதுசாக போட்டு பார்க்க போகிறது. நம்ம இப்போ சம் போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 20 ப்ராப்ளம். ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 20 ப்ராப்ளம் நம்ம போட்டு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு இன்னர் காலம் ஒன்று, அவுட்டர் காலம் ஒன்று, அது மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ருப்பீஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இதுதான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணுன்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கால்குலேஷன் போட போகிறோம் அப்படின்றத பார்த்து எழுதலாம். ஓகே, இந்த இன்கமில் எல்லா இன்கமும் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணின இன்கம் எல்லாம் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ப்ராப்ளம் போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வித் எ கம்பெனி, கிராஸ்னு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது கிராஸ் அமௌண்ட் அப்படின்றதுனால அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 10,000 அவுட்டர் காலம்லேயே எழுதுங்க, ஏன்னா நம்ம எந்த ஒர்க்கிங்ஸும் பண்ணலை. அடுத்து நம்மளோட ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரெம்யூனரேஷன் ஃபார் எக்ஸாமைனர். ஸோ யூனிவர்சிட்டி ரெம்யூனரேஷனுக்கெலாம் எதுவும் நீங்கள் கேல்குலேட்லாம் பண்ண தேவையில்லை. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. நான் ஷார்ட்டாக தான் எழுதுகிறேன். யூனிவர்சிட்டி ரெம்யூனரேஷன் ஃபார் எக்ஸாமைனர் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதுங்க, 8,000 rupees. ஓகே, ஸோ அந்த 8,000 எடுத்து எழுதிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டிக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என்ன ராயல்ட்டி ரிசீவ் பண்ணாங்களோ அதை எழுதிட்டு எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 80,000, எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 20,000 இல்லையா. ஸோ
அந்த ராயல்ட்டிக்குரிய 80,000 எழுதிக்கிறேன். அதிலிருந்து 20,000 நான் மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ 60,000 அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் ஃப்ரம் ஏ டொமஸ்டிக் கம்பெனி. ஸோ டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே என்னது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் நம்ம காட்டலாம். ஸோ இந்த டிவிடெண்ட் ஃப்ரம் ஏ டொமஸ்டிக் கம்பெனியும் சரி, இன்டரிம் டிவிடெண்டும் சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே காட்டலாம். நம்ம எடுத்து எழுதிட்டேன். எதுவும் கேல்குலேஷன்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே டிவிடெண்டுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோவில் ரூல்ஸ் பார்த்துட்டோம். அது ஞாபகப்படுத்திக்கோங்க நீங்கள். 12,000 6,000. ஸோ கேல்குலேஷன் இல்லாததுனால அவுட்டர் காலமில் அப்படியே எடுத்து எழுதிடுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி பென்ஷனுக்கு ரூல்ஸ் என்ன, 15,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆர் 1/3 ஆஃப் த பென்ஷன். ஓகே. 33 1/3னும் சொல்லலாம், இல்லை 1/3 கேல்குலேட் பண்ணாலும் அதுதான் வரும். ஸோ அதனால் அப்படியே போட்டுட்டாங்க. ஃபேமிலி பென்ஷன் ப்ராப்ளமில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 48,000 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த 48,000 எடுத்து எழுதிடுறேன். இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 இல்லைனா 1/3 ஆஃப் த பென்ஷன். ஸோ 15,000 ஆர் 48,000ல் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், 1/3 கண்டுபிடிக்கணும். whichever is less. இதில் நீங்கள் 1/3 கண்டுபிடிச்சா 16,000 கிடைக்கும். ஃபேமிலி பென்ஷன் 48,000, 15,000 16,000. எது வந்து லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 தான் லெஸ். whichever is lower அதை தான் எடுத்துக்கணும். ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 33,000 கிடைக்கும். ஓகே. ஸோ 33,000. இப்போ எல்லா இன்கமும் நம்ம எழுதிட்டோம். டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கேல்குலேட் பண்ணலாம். 1,29,000 கிடைக்கும். இதுதான் டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஓகே. ஸோ இதே போல் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 53 ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் இருக்குது. ஓகேவா? அதனால் அந்த சம் நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், புக்கில் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பேஜ் நம்பர் 9.67 இருக்குது நமக்கு எக்ஸசைஸ் நம்பர் 53 ப்ராப்ளம். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன் தான். டைரக்ட் ஆர் ஃபீஸ் நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் காட்டும். இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன் பாகிஸ்தான், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சுரல் லேண்ட், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் ஃப்ரம் பேங்க், ஓகே, காட்டுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் வரும். வின்னிங் ஃப்ரம் லாட்டரி பார்த்தீங்கன்னா நெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே கேஷுவல் இன்கம் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணணும்னா கிராஸ்அப் நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம் இல்லையா, ராயல்ட்டியும் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்ஹேண்டிய லேண்ட் அட் சென்னை which was acquired by government during 2016-17 along with compensation. எஸ்ஸோட லேண்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, காம்பன்சேஷன். ஆனால் காம்பன்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேட்டாக கொடுத்ததுனால அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் வந்து 1,20,000. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்க்குரிய ஃபார்மேட்டை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 53. ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டோட நேம் எழுதிக்கோங்க. கேல்குலேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படின்னு ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 காலம் ஓப்பன் பண்ண போகிறோம். பர்டிகுலர்ஸ், ருப்பீஸ். ஓகே. ஸோ கேல்குலேஷன்ஸ்க்கு இன்னர் காலம், மற்றதுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அமௌண்ட்டு போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன எடுத்து கேல்குலேஷன் போடணும் அப்படின்றத பார்த்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டார்ஸ் ஃபீஸ். ஓகே. ஸோ டைரக்டார்ஸ் ஃபீஸ் எழுதிக்கலாம் 6,000. டைரக்டார்ஸ் ஃபீஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான் 6,000. அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன் பாகிஸ்தான், இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் ஃப்ரம் பேங்க், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இந்த மூணுத்தையும் இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதிடுறேன். இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன் பாகிஸ்தான்.
அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் ஃப்ரம் பேங்க். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் ஃப்ரம் பேங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அமௌண்ட் என்னென்னு பாருங்கள். இதில் எந்த கேல்குலேஷனும் இல்லை, இந்த மூணுத்துக்கும் அப்படியே எழுதிக்கலாம். 40,000, 1,500, 1,800. 40,000, 1,500, 1,800. அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். வின்னிங் ஃப்ரம் லாட்டரி நெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம கேஷுவல் இன்கமில் என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வின்னிங் ஃப்ரம் லாட்டரி நெட்டுன்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் அப் பண்ணணும். ஸோ நெட் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 33,000. ஓகே, ஸோ 33,000 கிராஸ் அப் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் என்னென்னா 100/100 - 30. 100 - 30னா 70 வரும். ஓகே, ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து 47,143. வின்னிங் ஃப்ரம் லாட்ரிக்கு கிராஸ் அப் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஆன் புக்ஸ், அதுக்குரிய எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணலாம் இல்லையா, ஸோ கேல்குலேஷன் போடணும். ராயல்ட்டி வந்து 20,000. ராயல்ட்டி ஆன் புக்ஸ் 20,000 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக எழுதாதீங்க, எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணி தான் எழுதணும். ஓகேவா, ஸோ 20,000 இன்னர் காலமில் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000. ஓகே, ஸோ இந்த 4,000 மைனஸ் பண்ணிக்கலாம், 16,000 கிடைக்கும். அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு வந்து லேண்ட் இருந்தது, கவர்மெண்ட் அக்வயர் பண்ணிட்டாங்க. காம்பன்சேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் 1,20,000 கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷனுக்கு என்ன ரூல்ஸ் சொன்னால், இதில் 50% இன்கம் எடுத்தால் போதும், 50% டிடக்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் அப்படின்னு எழுதிட்டு அதில் 50% டிடக்ட் பண்ணிவிடுங்க. டிடக்ட் பண்ணிவிட்டு மீதியை காட்டுங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் லெஸ் டிடக்ஷன் ஆஃப் 50%. டிடக்ஷன் ஆஃப் 50%. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,20,000. இந்த 1,20,000ல் 50% டிடக்ஷன் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 60,000. 50% எவ்வளோ, 60,000. ஸோ பேலன்ஸ் 60,000 தான் இங்கே நீங்கள் எடுத்து எழுதணும். இப்போ எல்லா இன்கமும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கேல்குலேட் பண்ணுங்கள். 1,72,443 கிடைக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் ஃபேமிலி பென்ஷன் நடத்தியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் நடத்தியிருக்கேன், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராயல்ட்டி இன்கம் நடத்தியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.